ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அரசை வீழ்த்துவதே லட்சியம். KS அழகிரி பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் சூளுரை. குப்பைமேட்டில் கண்டெடுக்கப்பட்டவை சந்தியாவின் உடல் பாகங்கள் தானா என்பதில் போலீசாருக்கு திடீர் சந்தேகம். கைரேகை மூலம் நிரூபிக்கலாம் என நிபுணர்கள் யோசனை. மேற்கு வங்கத்தில் வன்முறை தலைவிரித்தாடுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருவதாகவும் விமர்சனம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டுக்கு தடை விதிக்க முடியாது. பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். பாஜக தலைமையில் ஆட்சி செய்து வரும் மத்திய அரசின் பதவிக்காலம் வருகின்ற மே மாதத்துடன் நிறைவடைகிறது. எனவே மே மாதம் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான பணிகளில் தலைமை தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தமிழக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் காவல் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரை இடமாற்றம் செய்து வருகின்ற 15ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளின் விவரங்களை தர வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டம் நாளை மறுதினம் முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் தனபால் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பின் பட்ஜெட் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதற்கான அலுவல் ஆய்வுக் கூட்டம் சபாநாயகர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. அப்போது நாளை மறுதினம் முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என முடிவு செய்யப்பட்டது. இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் தனபால் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் தொடரின் கடைசி நாளில் பட்ஜெட் மீதான கேள்விக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில் அளிப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டார். 19-20ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதம் தொடங்குதல். 12 செவ்வாய்க்கிழமை 2ஆம் நாள் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் நடைபெறும். 19ஆம் தேதி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் 3வது நாள். அன்றைக்கு தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசி முடிந்து விடுவார்கள். 14ஆம் தேதி முன்பண மானிய கோரிக்கை பேரவை முன் வைத்தல், ஆண்டுக்கான இறுதி துணைநிதி அறிக்கை பேரவைக்கு அளித்தல், ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்திற்கு அன்றைக்கு வியாழக்கிழமை துணை முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை, நிதியமைச்சர் அவர்கள் பதிலுரை அளிப்பார்கள். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதும் அதிமுகவில் இடம்பெறும் கூட்டணி குறித்து வெளியிடப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளதால் அதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இன்று வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS, இணை ஒருங்கிணைப்பாளர் EPS தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி, பிரச்சார வியூகங்கள், தேர்தல் பணிகள், வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். மக்களுடைய அனைத்து நெஞ்சங்களில் காவல் தெய்வமாக உள்ள புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய 71ஆம் ஆண்டு பிறந்ததின விழா வருகின்ற 24ஆம் தேதி அன்று வருகின்ற நிலையில் பட்டி தொட்டி எல்லாம் அம்மாவுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன்
கூட்டணி குறித்து முறையான அறிவிப்பு தலைமை கழகத்தால் வெளியிடப்படும். எனவே அப்போது கூட்டணி என்பது நிச்சயமாக யாரோட கூட்டணி எல்லாம் தெரிய வரும். தமிழக பட்ஜெட் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமில்லாமல் விவசாயிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில் அறிவித்துள்ளார். இதற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திட்டத்திற்காக பாத்தீங்கன்னா 1000 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்பது நிதி அமைச்சர் என்று தெரிவித்திருக்கிறார். அது எங்கள் பகுதியின் மக்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் 132.80 கோடியில் சோலார் எனர்ஜிக்காக நபார்டு வங்கி மூலமாக பணம் ஏற்பாடு செய்து அதுவும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக நாங்கள் தமிழக அரசுக்கு எங்கள் பகுதியின் சார்பாகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்ட குழுவின் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றத்தின் நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது பெரும் மகிழ்ச்சியையும் மனநிறைவும் ஏற்படுத்துகிறது. இதுபோன்ற நீராதார விஷயங்களிலும் கொங்கு மண்டல வளர்ச்சியிலும் இந்த அரசு செலுத்துகின்ற கவனம் மிக மகிழ்ச்சியையும் மனநிறைவும் ஏற்படுத்துகிறது. இந்த திட்டம் அறிவிக்கப்படுவதோடு இல்லாமல் மிக விரைவாக செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த அரசின் நடவடிக்கைகளை மனதார பாராட்டுகிறோம். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயி சர்க்கரை சுகுமாரன் என்பவர் பேசுகையில் தமிழக பட்ஜெட்டில் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது என குறிப்பிட்டார். மேலும் பெரிய அளவில் எதிர்பார்த்த கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம் அளிப்பதாகவும் கூறினார். எதிர்பார்த்தது நாங்க கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யணும்னு கஜா புயல்னாலேயே கடந்த 4 வருஷம் வறட்சினால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த நிலையில அரசோட பட்ஜெட்ல எந்தவித அறிவிப்புமே இல்ல. விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்ல எந்த சலுகையும் அறிவிக்கல. நாங்க எதிர்பார்த்ததெல்லாம் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதை செய்யல. நெல்லுக்கான விலை கொடுக்கல. இந்த பட்ஜெட்ல கரும்பு நிலுவைத் தொகைக்கு எந்த அறிவிப்புமே கிடையாது. நெல்லுக்கு ஏதாவது தொகை உயர்த்தி கொடுப்பாங்கன்னா அதையும் உயர்த்தி கொடுக்கல. தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையில் கோவை தொழில்துறையினரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என தமிழ்நாடு சிறு குறு தொழிற்சங்க அமைப்பின் தலைவர் ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மெட்ரோ ரயிலுக்கான அறிவிப்பு வெளியிடாததால் ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் ஜேம்ஸ் கூறினார். போக்குவரத்து நெரிசல் என்பது நாளுக்கு நாள் ஏற்பட்டு வருகிற சூழ்நிலையில் ஒரு மெட்ரோ திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் மீண்டும் இந்த அரசுடைய பட்ஜெட்டில் சென்னைக்கு தான் மெட்ரோ திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடும் அதுக்கான திட்டங்களும் அறிவித்திருக்கின்றார்கள். கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் இல்லாதது என்பது இந்த கோவை வாழ் மக்களாகிய நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இந்த பட்ஜெட்டை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழக மக்களை வஞ்சிக்கும் பாஜக அரசை வீழ்த்துவதே லட்சியம் என காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து செயல் தலைவர்களாக H. வசந்தகுமார், மயூரா ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத், ஜெயக்குமார் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் EVKS இளங்கோவன், KV தங்கபாலு, கிருஷ்ணசாமி, குமரி அனந்தன், சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராமசாமி, கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்பட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அப்பொழுது பேசிய திருநாவுக்கரசர், நாட்டில் மதசார்பற்ற தன்மைக்கு சவாலாக செயல்பட்டு வரும் பாஜகவை இந்த மக்களவைத் தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என சூளுரைத்துள்ளார். மோடியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே இருக்கிற காங்கிரஸ் ரஃபேல் போன்ற ஊழலிலே ஈடுபட்டிருக்கிற ஊழல் மோடி அரசை எதிர்த்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கும் தமிழ்நாடு சளைத்ததல்ல என்று முன்னின்று அனைத்து போராட்டத்தையும் நடத்திய தொண்டர்கள் தலைவர்கள் தான் இன்று உங்கள் முன்னாலே பல்லாயிரக்கணக்கிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய KS அழகிரி, எத்தனை மோடிகள் வந்தாலும் காங்கிரஸ் கொள்கைகளை அசைக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். யாரையும் வேறுபடுத்தி பார்க்காத ஒரே அரசியல் தத்துவம் காங்கிரசினுடைய தத்துவம் தான். இதை விட ஒரு சிறப்பான தத்துவம் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா? 60 ஆண்டுகளிலே சோவியத் ரஷ்யா வீழ்ந்தது.
ஆனால் மகாத்மா காந்தியினுடைய இந்தியா இன்று வரை இருக்கிறது, நாளைக்கும் இது இருக்கும். இந்த மோடி அல்ல, இதை போல 100,000 மோடிகள் வந்தாலும் சரி, நம்முடைய கொள்கைகளை அவர்களால் அசைத்து விட முடியாது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு உரையாற்றுகையில், வெள்ளையர்களை விரட்டியடித்த காங்கிரசால் மத்தியில் ஆளும் மோடி அரசை வெளியேற்றுவது உறுதி என சவால் விடுத்தார். பிஜேபி கவர்மெண்ட் மோடி அவர்கள் காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், உங்க அனைவரும் கிட்ட, வெள்ளக்காரங்க இந்தியால இருந்து தோற்றது காங்கிரஸ், மோடி அவர்களின் பிஜேபியை நம்மளால தோற்க முடியாதா என்ன? நோட்டை விட கம்மியா ஓட்டு வாங்கின பிஜேபி தமிழகத்துல இருக்கு. இதைத் தொடர்ந்து பேசிய EVKS இளங்கோவன், மீண்டும் காங்கிரஸ் கட்சி வல்லமை மிகுந்த கட்சியாக திகழும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த எழுச்சி என்பது மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே கொண்டு வரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், மீண்டும் காங்கிரஸ் தமிழகத்திலே உயிர் பெறும் என்பதோடு மட்டுமல்ல, வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக, பெரிய கட்சியில் ஒன்றாக இன்றைக்கும் 3வது இடத்தில் இருக்கின்றோம். நேரம் வரும்போது பெற வேண்டிய இடத்தை நாம் கண்டிப்பாக பெறுவோம் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். இதேபோல் பீட்டர் அல்போன்ஸ் பேசுகையில், வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என உறுதிபட கூறினார். சொல்லி பொய்யிலே வாழ்ந்து பொய்யே உட்கொண்டு பொய்யே வெளிதழுகின்ற பொய்யில் பிறந்த பிரதமர் பாராளுமன்றத்திலே பொய் சொல்கின்ற அந்த மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார். காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொல்லுகிறார். அதற்கு பதில் சொல்வதற்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். தமிழகம் என்பது நாளைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக அமர்வதற்கு இதுதான் தலைவாயில். கொலை செய்யப்பட்ட துணை நடிகை சந்தியாவின் தலை கிடைக்காமல் போலீசார் தவித்து வரும் நிலையில் கைரேகை மூலம் நிரூபிக்கலாம் என நிபுணர்கள் யோசனை தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் வீசப்பட்டிருந்த பெண்ணின் கை மற்றும் 2 கால்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு நேற்று முன்தினம் அந்த பாகங்கள் தூத்துக்குடியை சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணுடையது என உறுதிப்படுத்தப்பட்டது. துணை நடிகையான சந்தியாவை கொலை செய்து அவருடைய கணவரை போலீசார் கைது செய்தனர். கணவர் கொடுத்த தகவலின்படி உடலின் மற்றும் ஒரு பாகம் மீட்கப்பட்டது. பொக்லின் இயந்திரங்களை கொண்டு பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் தேடும் பணியில் போலீசார் 3வது நாளாக ஈடுபட்ட நிலையில் தலை கிடைக்கவில்லை. இதனிடையே இதுவரை மீட்கப்பட்ட பாகங்கள் அனைத்தும் கொலையான பெண்ணின் உடல்தானா என மரபணு சோதனை அவர்கள் நடத்த திட்டமிட்டுள்ளனர். சந்தியாவின் பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உடலில் திசுவை எடுத்து மரபணு சோதனை நடத்தவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சந்தியா கொலை வழக்கில் இதுவரை கிடைத்துள்ள உடல் பாகங்கள் அவருடையது தானா என்பதை போலீசாரால் நிரூபிக்க முடியுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே கைரேகை நிபுணர் ஒருவர், இந்த வழக்கில் சந்தியாவின் தலை உடல் கிடைத்தால்தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் என்பதில்லை என்றும், ஒரு கை கிடைத்துள்ளதால் அதில் உள்ள ரேகையை வைத்து உறுதிப்படுத்தி விடலாம் என கருத்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் இஸ்லாம் குறித்து கருத்து தெரிவித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் கல்யாணராமன் புழல் சிறையில் இருந்து கடலூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். அவரை சந்திக்க வந்த அக்கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், தேசியவாதி என்றால் கருத்துரிமை மறுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். கல்யாணராமன் அவர்கள் ஏதோ ஆட்சேபகரமான பதிவு போட்டார்னு சொல்லி ஏதோ இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டை கைது பண்ணுறது மாதிரியா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் பொழுதே கைது செய்து கோர்ட்டில் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா என் நாட்டில் யார் வேணால் அவர் கருத்தை தெரிவிக்கலாம். இந்த சினிமாக்களை பற்றியே நான் கவலைப்படுறதா இல்லை. ஏன்னா சினிமாக்கள் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஈவேராவே சொல்லியிருக்கார். அதனால் அதன்படி அரசாங்கம் நடக்கும். ஒருபோதும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சித் தலைவராக மு.க. ஸ்டாலின் செயல்படவில்லை என பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலுக்காக வலுவான கூட்டணி அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். மாற்றுவதற்கு எங்கள் பிரதமர் வருகிறார். வெகு நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும்
பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கூட்டணியை பற்றி கூட்டணியோடு தான் போட்டியிட போகிறோம் என்று எங்கள் தேசிய தலைவர் அறிவித்திருக்கிறார். கூட்டணி அறிவிக்கிற வேண்டிய நேரத்தில் அறிவிப்பாங்க. மேற்கு வங்கத்தில் வன்முறை தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி சர்வாதிகார போக்கை முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடைபிடித்து வருவதாக விமர்சனம் செய்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி என்ற பகுதியில் பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது மக்களிடையே உரையாற்றிய அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் வன்முறை தலைவிரித்தாடுவதாகவும் சர்வாதிகாரியாக மம்தா பானர்ஜி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். வளர்ச்சிப் பணிகளே பாஜகவின் நோக்கம் என்பதை சுட்டிக்காட்டி பேசிய அவர் இந்த மாநிலத்தில் வழங்கப்பட்ட மத்திய அரசின் நிதி முறையாக செலவிடப்படவில்லை என கடுமையாக சாடினார். சாரதா சிட்பண்ட் மூலம் மக்களின் பணத்தை கொள்ளை அடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிபிஐ விசாரணையை சந்திக்காமல் அச்சப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். பாஜக தலைவர்களின் ஹெலிகாப்டர்கள் இறங்க விடாமல் மம்தா பானர்ஜி தடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர் மம்தாவின் மிரட்டலுக்கு பாஜக தொண்டர்கள் அச்சப்பட மாட்டார்கள் என்றும் விளக்கம் அளித்தார். ஊழல் செய்தவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்றும் முத்தலாக் விவகாரத்தில் காங்கிரசின் உண்மையான முகம் வெளிப்படையாக தெரிந்தது எனவும் பிரதமர் மோடி அப்பொழுது குறிப்பிட்டார். பொருளாதாரத்தில் நலிவுற்ற பொது பிரிவினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை மத்திய அரசு சமீபத்தில் அமல்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூத்த வழக்கறிஞர் தன்சிங் பூனவாலா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். அதில் இந்த இடஒதுக்கீடு அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படை தன்மையை மாற்றும் விதமாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதனால் இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி இந்த மனுவை உடனடியாக விசாரித்து இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தார். இருப்பினும் 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் ஒன்றாக இணைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் நீதிபதி கூறினார். திரைப்பட பைரசி காப்புரிமை மீறல் தொடர்பாக தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திரைப்படங்களை அனுமதியின்றி வீடியோ பதிவு செய்தாலும் பிரதிகள் எடுத்தாலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார். பைரசி ஒழிப்பு காப்புரிமை மீறல் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவினை முழுமையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து விலகிய மதியழகன் 300க்கும் மேற்பட்டோருடன் திமுகவில் இணைந்துள்ளார். கட்சி ஆரம்பிக்கப்படும் என ரஜினிகாந்த் அறிவித்து 1 ஆண்டு ஆகியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரஜினி மக்கள் மன்றம் உடைந்தது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் முன்னிலையில் ரஜினி மக்கள் மன்றம் முன்னாள் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்பட 300க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதியழகன் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் அதில் மீண்டும் இணைய மாட்டோம் என தெரிவித்தனர். நான் என்னுடைய மாவட்டத்துக்கும் என்னுடைய நாட்டிற்கும் நல்ல பணிகளை செய்யணும்னு நினைக்கிற பட்சத்தில் என்னுடைய மனசுல தோன்றிய பெரிய ஒரு தலைவராக எனக்கு தளபதி ஒன்றி தான் தெரிஞ்சாரு. அந்த தலைவரை நான் முன்னோடியாக எடுத்துக்கிட்டு இந்த நாட்டிற்கும் அவருடைய நல்ல விதமான ஆரோக்கியமான அரசியலை ஏற்படுத்தி அவரை இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி வென்றெடுக்க நாங்கள் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுமையாக பாடுபடும். நான் இதுதான் நான் கட்சி தொண்டனா இன்னைக்கு தான் நான் இணைஞ்சிருக்கிறேன். இதுவரையிலும் நான் நற்பணி இயக்கத்தில் தான் இருந்தேன் ஒழிய இன்றைக்கு தான் என்னுடைய முதல் கட்சி தொண்டனா இயக்கிட்டு இருக்கிறேன். இதை விட்டு நான் என் வாழ்க்கையில் நான் வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மோடி ஆட்சியில் வேலையின்மை நிலவி வருகிறது என ஜனநாயக மாத சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் உ வாசுகி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 4 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறுவது பொய் எனவும் அவர் விமர்சித்தார். அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வாக இருக்கட்டும் அல்லது அண்மையில கசிய விடப்பட்ட NSSO
அந்த ஆய்வாக இருக்கட்டும், கடந்த 40-45 ஆண்டுகளில் மிக அதிகமான வேலையின்மை அல்லது வேலை பஞ்சம் என்பது மோடி ஆட்சியில்தான் நிலவுகிறது என்பதை அந்த விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கு. வேலை வாய்ப்புகளை உண்மையிலேயே இந்த அரசு உருவாக்கி இருந்தால் எதற்காக வேலையின்மை குறித்த ஆண்டு அறிக்கையை வெளியிடாமல் இந்த அரசு தடுக்க வேண்டும் என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். வேலையின்மை குறித்த ஆண்டறிக்கை வெளியிடப்பட விடாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கும் அடுத்த ஆண்டுக்கான அறிக்கை தயாரிக்கப்படவே இல்லை. வேலையின்மை குறித்த காலாண்டு அறிக்கைகளும் சமீப காலத்தில் வெளியிடப்படல. அப்போ மறைப்பதற்கு ஏதோ இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த அறிக்கைகளை அவர் வெளியிடவில்லை. காலி பணியிடங்களை நிரப்ப மறுப்பது, புதிய வேலை வாய்ப்புகளை சுருக்குவது என்பதுதான் 5 ஆண்டுகளில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் KS அழகிரியை மாற்ற வேண்டும் என அக்கட்சியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான விஜயசுந்தரம் தலைவர் பதவியிலிருந்து KS அழகிரியை மாற்றி தகுதி வாய்ந்த தலைவரை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அழகிரி அவர்களை மாற்ற வேண்டும், தகுதி வாய்ந்த தலைவரை நியமிக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நகரில் வருகின்ற 18/2/2019 அன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் மனு அளிக்கின்ற போராட்டத்தையும் நாங்கள் நடத்த இருக்கின்றோம். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமர் மோடி 50,000 ரூபாய் தருவதாக கூறி விண்ணப்பம் விநியோகித்து பல லட்சம் ரூபாய் வசூலித்து ஏமாற்றியவர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த 3 நாட்களாக நாகை, திருவாரூர் மாவட்ட கிராமங்களில் பிரதமர் மோடி திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக புரளி பரவியது. போலி தனியார் நிறுவன ஏஜென்ட்டுகள் பெண்களை குறிவைத்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சுய உதவிக்குழுக்கள் மூலம் 15 பெண்கள் விண்ணப்பித்தால் ஒரு நபருக்கு 50,000 ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும், இதில் 25,000 ரூபாய் மோடி கொடுத்து விடுவார் என்றும், எஞ்சி 25,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என ஆசை வார்த்தைகளை கூறி வந்தனர். இதை நம்பி வேதாரண்யம், புதுப்பள்ளி, மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களிடம் விண்ணப்பம் ஒன்றுக்கு 100 ரூபாய் வசூலித்தனர். மேலும் ஆதார் கார்டு, குடும்ப அட்டைகள், வங்கிக் கணக்கு விவரம் உள்ளிட்டவற்றையும் பெற்றுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக நாகை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வசூலில் ஈடுபட்டிருந்த வனிதா, கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறை பகுதியில் சில மாதங்களாக யானைகள் தொல்லை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கு முகாமிட்டு மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. வால்பாறையில் உள்ள LT தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்த 6 காட்டு யானைகள் ரேஷன் கடையின் கதவை உடைத்து உள்ளே சென்று அரிசி, பருப்பு மூட்டைகளை தூக்கி வீசி துவசம் செய்தன. பின்னர் அவை அருகில் உள்ள மளிகை கடை மற்றும் கேண்டீனுக்குள் புகுந்து பொருட்களை நாசப்படுத்தி வருகின்றன. கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் தேயிலை தோட்ட காவலர்களால் யானைகள் விரட்டப்பட்டன. அங்கிருந்து சென்ற யானைகள் தற்போது தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் காணப்படுகின்றனர். புதுச்சேரியில் LIC முகவர் ஒருவர் தனிநபராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள LIC அலுவலகம் முன்பு சர்க்குணர் ராஜ் என்ற முகவர் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அவர் காலாவதியான ஒரு பாலிசிக்கு கடந்த 4 மாதங்களாக இழுத்தடித்து வரும் LIC நிறுவனத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடத்துவதாக கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து LIC நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களை அலட்சியப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். 20 வருஷம் இந்த வருஷத்துலேருந்து நான் ஏஜென்ட்ஸாக இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இங்கே LICயில் ஆஃபீஸில் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் ஏஜென்ட்டுங்களும் அங்கே விழுந்து அங்கே விழுந்து இங்கே விழுந்து உடையந்து ஏஜென்சிங்க பாலிசி கொடுக்குறாங்க. சர்வீஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பாலிசி ஹோல்டர் அலைக்கழிக்கப்படுறாங்க. எந்த பாலிசிக்கும் சர்வீஸ் நடக்க மாட்டுது. நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரான்ச்சில் என்னுடைய பாலிசியை நான் கிட்டத்தட்ட 4 மாதம் ஒரு பாலிசிக்கு அலைகிறேன். ஒரு பாலிசி காலாவதியான பாலிசிக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் மெனக்கட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் எனக்கு முடிச்சு தரேன்னு சொல்கிறாங்க.